முதல் நாளில் நம்ம சிந்தித்த விஷயம் பர்சனல் ஆல்டர். தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவு எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து தான் நம்ம சிந்தித்தோம். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஆர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். செகண்ட் டே, ஃபேமிலி ஆல்டர். அதனுடைய அடிப்படையில் we looked at the importance of relationships. தேவனோடு இருக்கக்கூடிய உறவு நமக்கு சரியாக இருக்குமானால், உலகத்தில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய உறவுகள், குடும்பம், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், நம்மோடு கூட படிக்கக்கூடியவங்க, எதிர்பாளரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு, இவை எல்லாவற்றிலையும் தேவன் விரும்புகிறபடி நம்ம வாழ முடியும் என்பதையும் யோசேப்பினுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து நம்ம நேற்று தினத்தில் சிந்திச்சோம். முதல் நாள் யாக்கோபினுடைய வாழ்க்கை, இரண்டாவது நாள் நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து சிந்தித்தோம். மூன்றாவது நாள் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறது அனன்யா அப்படிங்கிற ஒரு சிறு கதாபாத்திரத்தினுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளலாம். So please open your Bibles to Acts chapter 9. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 9வது அதிகாரத்தை நீங்க பைபிள்ல எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதிலிருந்து தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். 9வது அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். ஏன்னா 9வது அதிகாரத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, we read about how God dramatically intervened in the life of a man called Saul. முதல் வசனத்தை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? இந்த சவுல் அப்படிங்கிற மனுஷன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தானாம். He was so furious against God's people. He wanted to destroy the church. எருசலேம் என்கிற நகரத்தில் இருந்த தேவ பிள்ளைகளை எல்லாம் நாசம் செய்ய முக்கியமான ஒரு நிலைமையில செயல்பட்டுட்டு, now 150 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ்க்கு அவர் வந்திருக்கிறார். அங்கேயும் he wants to destroy God's people. கிறிஸ்தவர்களை ஒழிச்சு கட்டணும். சரிங்களா? ஆனா God had a different plan and purpose for this man's life. அவனுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களை நாசம் பண்ணணும். ஆனால் இந்த நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த மனிதனை குறித்து தேவனுக்கு இருந்த விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனை மாற்றி இந்த மனுஷன் மூலமாக தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டார். இட்ஸ் an amazing thing, right? இங்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சவுல் அப்படிங்கிற அந்த மனுஷன் இப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன், தேவனை விட்டு அகன்று வாழ்ந்த ஒரு மனுஷன். பட் இட் வாஸ் த சேம் மேன் God chose in order to build his church in the first century. இன்னைக்கு கூட நான் சொல்றேனே, தம்பிமார் தங்கச்சிமார், இந்த ஒரு சவுலுடைய வாழ்க்கையை படிக்கும்போது கூட உனக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு வார்த்தை அங்கே உண்டு. If God can change and transform a life like Saul, he can use you as well in a very transformed way. உன்னை அவர் மாற்ற முடியும். உன்னையும் மாற்றி அவர் தம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற விதத்தில் உன்னையும் உபயோகப்படுத்த முடியும் என்கிற இந்த விஷயத்தை நான் சொல்லி இந்த செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். So God can use anybody in his kingdom. He can transform anybody for his kingdom. சரியா? இப்ப 9வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ,
நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சரி, இங்க பாருங்க, முதல்ல உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புவது, இங்க சவுல் என்கிற மனுஷன்ட்ட இந்த டிராமாட்டிக்கான என்கவுண்டர்ல ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, எப்பா நீ தமஸ்கு பட்டணத்துல போய் இரு, அங்க ஒரு ஆளை அனுப்பி நீ இனிமேல் எப்படி நடந்து கொள்ளணும், இந்த ராஜ்யத்தினுடைய அர்த்தம் என்ன, இதெல்லாம் உனக்கு விளக்கி சொல்வதற்காக ஒரு ஆள் அங்க வருவாங்க, நீ அங்க போய் தமஸ்கு பட்டணத்துல இருந்தால் போதும். சரி, இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுறார். அவருக்கு ஒரு வேலை இருக்கு, ஆண்டவருக்கு ஒரு தேவை உண்டு, ஒரு வேலை உண்டு. என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தது போல இந்த சவுல் என்கிற மனுஷனுக்கு தேவன் யார் என்பதையும், இந்த தேவன் எதற்காக அவனை எடுத்தார் என்பதையும் விளக்கி சொல்வதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. And the man whom God approached is this small character in the New Testament called Ananias. இவனைத்தான் ஆண்டவர் அணுகிறார். எதற்கு? தம்முடைய தேவையை சொல்லி, தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய வேலையை இந்த அனனியாவுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அனனியாவே, நீ போய் இந்த சவுல் அப்படிங்கிற மனுஷனை போய் நீ பார்க்கணும். சரி, நல்லா கவனிச்சு பாருங்க. இதே ஒரு மாதிரிய வேத புத்தகத்துல நம்ம திரும்ப திரும்ப பார்க்க முடியும். நல்லா கவனிங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? இந்த உலகத்துல எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படும் போது, இந்த உலகத்துல அவருக்குன்னு சொல்லி ஏதாவது தேவைகள் இருக்கும்போது, அவருடைய ராஜ்யத்திற்குரிய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கும்போது, he always seeks out to his children. தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். தம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்தில் அதை செய்ய விரும்புகிறார். Whenever God has something to accomplish in his mission, in his kingdom, he always reveals that to his children. தம்பிமார் தங்கச்சிமார் புரிந்து கொள்ளணும், நீ தேவனுடைய பிள்ளையா நீ இருக்கிறதுனால there is something that God wants to reveal it to you, perhaps each day of your life. இப்படி ஒரு உதாரணம் நான் கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கற்பனை கதை தான். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு. வாழ்ந்ததுக்கு பிறகு 33 வருஷத்துக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு பரமேறி போனார். And then when he reached back heaven, many angels, they had a grand welcome party for Jesus Christ. And then one of the angels looked at him and asked this question. ஒரு ஏஞ்சல் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டானா, இயேசுவானவரே, எந்த காரியத்திற்காக பூலோகத்துக்கு நீங்க போனீங்களோ அந்த காரியத்தை நீங்க முடிச்சிட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் சந்தோஷமா சொன்னாரா, அதை நான் வெற்றிகரமா முடிச்சிட்டேன். அவர் சீஷர்களுக்கு சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் இந்த தூதர்களுக்கும் சொன்னார். சொல்லிட்டு சொன்னாரு, நான் கல்வாரி சிலுவையில என்னுடைய உயிரை கொடுக்கும் போது கூட கடைசியில நான் சொன்ன வார்த்தையை நீங்க கேட்கலையான்னு சொல்லி கேட்டார். என்ன வார்த்தை? இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. அதாவது இந்த மனு வர்க்கம், மனு உலகத்துல வாழக்கூடிய இந்த மனுக்குலம் ரட்சிப்படைவதற்கான எல்லா வழியையும் நான் ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு தூதர்களை பார்த்து இயேசுவானவர் சொன்னாராம். அப்ப இன்னொரு தூதன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டானா, ஐயா, நீங்க ஏற்படுத்திட்டீங்க, இனி யாரும் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்காக நீங்க கல்வாரி சிலுவையில உம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டீங்க. ஆனா இந்த நல்ல செய்திய அறிவிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? நீங்க வந்துட்டீங்களே, இந்த நல்ல செய்தியை மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கு யார் இருக்கிறா என்கிற கேள்வியை இந்த தூதன் கேட்டானா. அந்த சமயத்துல இயேசுவானவர் சந்தோஷமா சொன்னாராம், பெருமிதத்தோடு சொன்னாராம், 3 வருஷம் அதுக்காகத்தான் என் கூட 12 பேரை நான் வச்சிருந்தேன். அவர்களுக்கு என்னுடைய இருதயத்தினுடைய பாரத்தை எல்லாம் அவங்களுக்கு நான் இறக்கி வச்சிருக்கிறேன். அவங்க எனக்காக அந்த வேலையை செய்வாங்க. அப்ப இன்னொரு தூதன் கேட்டானா,
ஐயா நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க இருக்கும் போதே 12 பேர்ல ஒரு ஆளு உங்களை காட்டி கொடுக்கிறதுக்காக 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு அவன் போயிட்டான். நீங்க இருக்கும் போதே ஒரு மனுஷன் 3 முறை இந்த இயேசு யாருன்னே தெரியாமன்னு சொல்லி மறுதளிச்சிட்டான். இந்த மாதிரி ஆட்களை சொல்லிட்டு அந்த தூதன் சொன்னானா, சீமோன் பேதுரு திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான்னா, இந்த மத்தேயு என்கிறவன் திரும்ப ஆயத்துறையில இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண போயிட்டானா, இந்த தோமஸ் அப்படிங்கிற ஆளு திரும்ப தான் செய்த கார்பென்ட்ரி தொழிலுக்கு போயிட்டாருன்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டானா அந்த தூதன். அப்ப இந்த கற்பனை கதை தான், அந்த கற்பனை கதையை உருவாக்குனவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக இப்படி சொல்றார். அப்ப இயேசுவானவர் திரும்பவும் தைரியத்தோடு தூதனை பார்த்து சொன்னாராம், ஐ எம் கவுண்டிங் ஆன் தெம், நான் அவர்களை நம்பி இருக்கிறேன். என்னுடைய கரங்களாக என்னுடைய கால்களாக நான் விட்டு வந்த வேலையை செய்வதற்கு அவங்கள நம்பிட்டு இருக்கிறேன். தம்பிமார் தங்கச்சிமார் ஒரு விஷயத்தை இப்படி புரிந்து கொள்ளணும். உன்னை தேவன் அழைத்ததனுடைய நோக்கம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பது மட்டும் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக மட்டும் அல்ல. உன்னை தேவன் அழைத்ததனுடைய நோக்கம் அவருடைய கைகளாக அவருடைய கால்களாக இந்த உலகத்துல நீ செயல்படணும். இப்படி நான் சொல்றேனே, நீ மதுரையிலிருந்து வந்திருக்கலாம், அல்லது சேலத்திலிருந்து நீ வந்திருக்கலாம், பட்டுக்கோட்டையிலிருந்து நீ வந்திருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில நீ யார் அப்படின்னு சொன்னா, உன்னை அந்த இடத்துல அவர் வைத்திருப்பது அவருடைய கைகளாக அவருடைய கால்களாக. அதை நீ புரிந்து கொள்ளணும். கல்லூரியில நீ படிக்க போயிருக்கிறது ஒரு டிகிரி எடுப்பதற்காக மட்டுமல்ல, அது உலகத்தினுடைய பார்வை. உன்னை வந்து காலேஜில் படிக்கிறதுக்கு அம்மா அப்பா அனுப்பி இருக்கிறாங்க, அது பட்டம் எடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போவதற்காக. அது ஒரு விதத்துல சரிதான். தேவனுடைய பார்வையில அது மட்டுமல்ல, உன்னை அந்த பட்டணத்தில் வைத்திருப்பது, அந்த கல்லூரியில உன்னை வைத்திருப்பதனுடைய நோக்கம் உன் மூலமாக அவர் செய்கிற விரும்புகிற ஒரு சில காரியங்கள் உண்டு. He wants to use you in order to accomplish something in the campus in which you live, in the hostel in which you live, in the EU of which you are part of. அந்த ஒரு உணர்வு தம்பி தங்கச்சி உனக்கு வரணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நீங்க வந்து நிறைய பேர் இப்படி யோசிக்கலாம், நானும் ஊழியத்தில் இன்வால்வ் பண்ண விரும்புறேன், நானும் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்க விரும்புகிறேன். ஒருவேளை நாளைக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, அல்லது இன்னைக்கு நமக்கு ஒரு சிலருக்கு வந்து ஹாபிஸ் இருக்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது சமயம் கிடைக்கும் போது நான் பண்ணலாம். பட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ, the very purpose of your life is to serve him. கவனிங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களோடு கூட படிக்கிற மற்ற சக மாணவருடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். What is that one difference between you and those of your friends who are studying in your college who do not know Christ? என்ன தெரியுமா? இந்த ஒரே ஒரு விஷயம்தான், லைஃப் பர்பஸ். எதுக்காக இந்த உலகத்துல வாழ்றோங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவனை பொறுத்து இதுதான் சொல்லுவான், எதையா படிக்கிற, நல்ல ஒரு வேலைக்கு போகணும். ஏன் நல்ல ஒரு வேலைக்கு போகணும்? நல்லா சம்பாதிக்கணும். ஏன் நல்லா சம்பாதிக்கணும்? நல்லா வீடு கட்டணும், நல்ல வண்டி வாங்கணும், நல்லா வந்து என்ஜாய் பண்ணணும். இதுக்கு மேல அவனால சொல்ல முடியாது. ஆனா தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய உனக்கு நீ சொல்ல முடியும், I am still on this earth and I am going to be his hands and his feet. இத புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவு, இதுதான் உன் வாழ்க்கை. You live a meaningless life. இப்ப இந்த சவுல்ங்கிற மனுஷனை போய் சந்திப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அந்த ஆளைத்தான் அனனியான்னு சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீ எந்த ஊர்ல வந்திருந்தாலும் சரி, உன்னை நீ இப்படித்தான் பார்த்துட்டு இந்த இடத்தை விட்டு, கொய்னோனியா விட்டு போனோம். தம்பி, உன்னுடைய காலேஜ்ல அவர் செய்ய விரும்புகிற விஷயத்துக்கு உன்னை நம்பி இருக்கிறாரு. தங்கச்சி, நீ வந்திருக்கிற அந்த ஊர்ல அவர் என்ன ஈயூல செய்யணும்னு சொல்லி விரும்புகிறாரோ அதை செய்யறதுக்கு உன்னை நம்பி இருக்கிறார் என்கிற
அந்த ஒரு எண்ணத்தோட இந்த கொய்னோனியா விட்டு நீ போகணும். சரி, இந்த நிலைமையில நம்ம அனன்யா அப்படிங்கிற மனுஷனை குறித்து நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அவனை குறித்து பைபிள்ல நிறைய எல்லாம் வாசிக்க முடியாது. we don't read much about Ananias. very limited information given. அனனியாஸ் பத்தி ரொம்ப நமக்கு தெரியாது. இந்த 2 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். கவனிங்க, இங்க இந்த அனனியா அப்படிங்கிற மனுஷனை குறித்து ஆக மொத்தம் நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வார்த்தையில அடங்கி இருக்கு. தமஸ்கு அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்த ஒரு சீஷன், இயேசுவை உண்மையாக பின்பற்றி வாழ்கிற ஒரு சீஷன். இது ஒண்ணுதான் இந்த அனனியாவை பத்தி நமக்கு தெரியும். அவனை பத்தி இன்னும் கொஞ்சம் கவனிங்க, இன்னும் கொஞ்சம் டீடைல் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22 13 12 13 வாசிங்க. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று. சரி, இங்க பவுல் சொல்றாரு அவர் எப்படி இந்த அனனியாவை சந்தித்தார் என்பதை பின்னாடி ஞாபகம் வைத்து அவர் சொல்கிற வார்த்தைகள் தான் வாசித்தோம். But I want you to listen. Children, look here. I want you to listen here. You know what? இங்க அனனியா அப்படிங்கிற மனுஷனை குறித்து நமக்கு இவ்வளவு மட்டும்தான் தெரியும். என்ன தெரியும்? அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சீடன், பக்திக்குரிய ஒரு மனுஷன், வாழ்ந்த மக்கள் மத்தியில நல்ல சாட்சி உடைய மனுஷன். இது 3 மட்டும்தான் அவனுடைய குணாதிசயங்கள். இங்க பாருங்களேன், தேவனுக்கு பயன்படுத்தப்படுவதற்கு, ஒரு மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு, அவருடைய ராஜ்யத்துல, அவருடைய வேலையில, அவருடைய ஊழியத்துல ஒரு மனுஷனை பயன்படுத்துறதுக்கு இவ்வளவுதான் அவர் எதிர்பார்க்கிறார். We don't know who Ananias was. Was he an educated man? We don't know. Was he somebody who was very influential in the society? We don't know about that. Was he a very charismatic person? We don't know about that. Was he playing an important role in the church at Damascus? We don't know about that. But we do know certain things. ஆனா அவனை பத்தி ஒரு சில விஷயங்கள் நமக்கு கட்டாயமா தெரியும். என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையாக தேவனுக்கு பயந்து கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து பக்திக்குரிய சாட்சியுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன். இங்க பாரு, ஆண்டவருக்காக நீ பயன்படுறதுக்கு உங்ககிட்ட அவர் இவ்வளவு மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு. நீ வந்து எந்த ஊர்ல பிறந்த, உன் அப்பா அம்மா படிச்சவங்களா, உனக்கு வந்து ஆங்கிலம் நல்லா பேச தெரியுமா, அல்லது வந்து உனக்கு சரளமா வந்து பேச தெரியுமா, நல்லா பாட்டு பாட தெரியுமா, அல்லது உனக்கு வந்து கரிஸ்மேட்டிக்கான ஒரு பர்சனாலிட்டி இருக்கா, இது எதுவுமே இந்த தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ உண்மை உள்ளவனா இருக்கணும். கபட பக்தி அல்ல, உண்மையான பக்தி, உண்மையா அவரை நேசிக்கிறவனா இருக்கணும். மற்றவங்க பார்க்கும் போது மட்டும் இல்ல, மற்றவங்க பார்க்காத போதும் அவரையும் அவருடைய வார்த்தையும் அதன் மேல பக்தி உள்ளவனா. அது மட்டும் இல்ல தம்பி தங்கச்சி, திஸ் இஸ் அகைன் வெரி இம்பார்ட்டன்ட். நீ தேவனுடைய கரங்களில நீ பயன்படுவதற்கு இன்னொரு முக்கியமான தேவை என்ன தெரியுமா? எங்க நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, you need to have a testimony. மற்றவங்க உன்னை பார்க்கிறவங்க பெர்ஃபெக்ட்டா பார்க்காவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா உன்னை பார்க்கிறவங்களுக்கு தெரியணும் இவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன். நீ பேசுற பேச்சு, உன் நண்பர்களோட கூட சேர்ந்து நீ பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஜோக்கு, நீ வந்து அவங்களோட கூட சேர்ந்து போகிற இடங்கள் இல்லையா, இது எல்லாமே அவங்களுக்கு உன்னை குறித்து ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கும். Your friends will share about your testimony. Whether you share your testimony or not, the most important testimony is what your friends share about your personal life. அவங்க உன்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க, எக்ஸாம் ஹால்ல உன்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எதிர்பாளரோடு கூட நீ பழகிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீ அடிக்கிற கமெண்ட பார்த்துட்டு இருக்கிறாங்க.
நண்பர்களோடு கூட சேர்ந்து நீ அடிக்கக்கூடிய கிண்டலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆசிரியர்களை மதிக்காததை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி நீ இருப்பான்னு சொன்னா அவருடைய கரங்களில் உன்னை அவர் பயன்படுத்துவது கடினம். ஏன்னு சொன்னா அவர் உன்னை மாற்றுவதற்காகத்தானே வந்தாரு, உன்னை மாற்றும்படியாத்தானே அவர் வந்தாரு. உன்னை மாற்றின பிறகு மற்றவர்களை மாற்றுவதற்கான அந்த வேலையைத்தானே அவர் செய்கிறாரு. நீயே இன்னும் மாற்றம் காணாமல் இருக்கும்போது மற்றவர்களை மாற்றுகிற இந்த வேலையை செய்ய முடியாது. அனன்யா என்கிற மனுஷனுக்கு வேற எந்த ஒரு தகுதியும், உலக பிரகாரமான தகுதிகளையும் குறித்து பைபிள் சொல்லல. பட் the Bible talks about who this man was. He was a disciple, a devoted man, and a man who had a great testimony. தம்பி தங்கச்சி, இப்ப நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணே எனக்கு மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது பெரிய தகுதிகள்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலனே, பட் ஐ லவ் மை லார்ட். நான் உண்மையா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னே, அவருடைய வார்த்தையை உண்மையா நான் நேசிக்கிறேன். என்னால் முடிந்த அளவு இந்த ஆண்டவருக்கு உண்மையா நான் வாழ முயற்சி எடுக்கிறேன் அண்ணே, என்ன ஆண்டவர் பயன்படுத்துவாரா? தம்பி தங்கச்சி, he will use you. அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, நீ இருக்கிற இடத்துல அவருடைய மகிமையை உயர்த்துவதற்கு he is willing to use you. இதை நீ புரிந்து கொள்ளணும். அனன்யா அப்படிங்கிற அந்த மனுஷனை தேவன் தேடி வர்றாரு, வந்துட்டு அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். வாசிப்போமா? 9வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. சரி, இங்க பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதிகளில் இதுவும் ஒண்ணு. ஏன்னா இந்த 10வது வசனத்துக்கு பிறகு அந்த பகுதி முடிகிற வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 2 பேர் 2 பக்கத்துல இருக்கக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யும், ஒரு எண்ணம் வரும். இங்க அனன்யா அப்படிங்கிற மனுஷனை பார்த்து வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் அவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு, அனன்யாவே. அதுக்கு அனன்யா பதில் சொல்றான், இதோ நான் இருக்கிறேன். அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய செவிகள் திறந்திருக்கு, என்னுடைய இருதயம் திறந்திருக்கிறது, நீ பேசுவதை கேட்க நான் தயாரா இருக்கிறேன். தம்பி தங்கச்சி, எனக்கு நிறைய பேரை தெரியும். என்ன தெரியுமா? பைபிளை திறந்து நான் வச்சிட்டு இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் பேசுறதெல்லாம் எனக்கு காதுகளில் கேட்க மாட்டேங்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி அனுப்ப விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டுல from the book of Genesis to the last book of the Bible, Revelation, if you just scan through the entire Bible to see what kind of God we have, one thing will stand out so clearly. என்ன தெரியுமா? அது பேசுகிற தெய்வம். அவர் He is a God who loves to speak to his children. தம்முடைய பிள்ளைகளோடு பேச விரும்புகிற தெய்வம். இங்க பாருங்க, நம்மள பலருக்கு என்ன தெரியுமா, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவுல கூட நம்ம மனசுல இருக்கிறத அவர்கிட்ட பேசணும், எப்படியாவது சொல்லணும், இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா உன்னுடைய கண்ணோட்டத்தை நீ மாத்திக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். உனக்கு ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். But I also want to remind you this day that God also has so much to share with each of you. உங்கிட்டையும் அவர் பேசுறதுக்கு விரும்புகிறார். அவருடைய உள்ளத்துல உங்கிட்டையும் சில விஷயங்களை திறந்து உனக்கும் சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறார். பைபிள்ல நீ படிச்சு பார்த்தேன்னா, ஆபிரகாமோடு பேசின தெய்வம், ஈசாக்கோடு பேசின தெய்வம், யாக்கோபோடு பேசின தெய்வம், மோசையோடு பேசின தெய்வம், யோசுவாவோடு பேசின தெய்வம், இப்படி பேசுகிற தெய்வத்தை தான் பைபிள்ல நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு உங்ககிட்ட பேச மாட்டாரா? இன்னைக்கு உங்ககிட்ட அவர் பேசுறதுக்கு எதுவுமே அவருடைய இருதயத்துல இல்லையா? 21வது நூற்றாண்டுல மதுரையிலேயோ பட்டுக்கோட்டையிலேயோ பழனியிலேயோ அல்லது சென்னையிலேயோ வாழ்ற உங்ககிட்ட அவருடைய பிள்ளையா இருக்கக்கூடிய உன்னிடத்துல மனம் திறந்து பேச அவருக்கு எதுவுமே இல்லையா? மன விருப்பம் இல்லையா? அப்படி கிடையாது. இன்னைக்கு என்ன இல்ல தெரியுமா, நமக்கு விருப்பம் இல்ல. அனன்யா சொன்னது போல, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், ஆண்டவரே
என்னமோ பேசணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டேங்கள, பேசுங்க ஆண்டவரே, ஐ எம் willing to listen. தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயம் இது. நீ யாரு பேச்ச கேட்கிறையோ இல்லையோ, நீ யாருடைய பேச்ச ஒரு நாள்ல கேட்கிறையோ இல்லையோ, ஆனா வானத்தையும் பூமியையும் படைத்து தம்முடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தினால உன்னை மீட்டெடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவானுடைய சத்தத்தை கேட்கல அப்படின்னு சொன்னா, இந்த 1000 சத்தங்களை ஒவ்வொரு நாளும் நீ கேட்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு பாடம் கற்பித்த ஒரு பேராசிரியர், அவர் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பேசுறதுக்கு போகும்போது மைக்க கையில் எடுத்துட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாரு. லார்ட், டுடே we may hear 1,000 voices. In the midst of that, help me Lord to hear your voice. ஆண்டவரே, இன்னைக்கு 1000 சத்தங்களை நாங்க கேட்க வாய்ப்பு உண்டு ஆண்டவரே. இவற்றின் மத்தியில உம்முடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். தம்பி, கொய்னோனையை விட்டு போகும்போது இந்த ஒரு உத்வேகத்தோட போ. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கணும். எங்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க அதை நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு நம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தை மூலமா உங்ககிட்ட அவரு உரையாட முடியும். இந்த அனனியாட்ட ஆண்டவர் பேசுறாரு. அவனுடைய தோரணை என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன். யூ ஸ்பீக் டு மீ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க பாருங்க, தேவன் பேசுவதை கேட்டு செய்ய விரும்புகிற எந்த மனுஷனையும் அவருடைய கையில கருவியா அவர் பயன்படுத்த அவர் விரும்புகிறார். 1-2 எக்ஸாம்பிள சொல்ல விரும்புகிறேன். முதல்ல ஒரு சின்ன பொண்ணு, அவங்க ஒரு காலத்துல சின்ன பொண்ணு, சரிங்களா? எலினார்னு அவங்க பேரு. எலினார் அமெரிக்காவில் வளர்ந்தவங்க, பிறந்து வளர்ந்தவங்க. இந்த பொண்ணு சிறுமியா இருக்கும் போதே அவளுக்கு டபுள் போலியோ அட்டாக். ஒன்று நமக்கு தெரிஞ்ச மாதிரி கால்களை தளர்த்தக்கூடிய போலியோ, இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா செரிபரல் போலியோ. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தவே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணிடும். அந்த மாதிரி அவளுக்கு ஆயிடுச்சு, சரிங்களா? சுருக்கமா சொல்லிடுறேன். Now the thing is, அவளை ஸ்கூலுக்கு அவனுடைய பிரதர் தான் சுமந்துட்டு போவான். ஒரு கிளாஸை விட்டு இன்னொரு கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. She was almost totally crippled. She has to depend on somebody. இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது கிரச்சஸ்ல தான் நடப்பா. ஸ்கூல்ல 2 சைட்லையும் நம்ம பார்த்துருக்கோம்ல கிரச்சஸ், அந்த வச்சுட்டு தான் நடப்பா. இப்படி நடந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பொண்ணு ஒரு நாள் அவருடைய சர்ச்சில் சீனாவிலிருந்து ஒரு மிஷனரி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அவர் பேசிட்டு இருந்தார். பேசிட்டு இருந்துட்டு லாஸ்ட்ல இந்த மிஷனரி என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கக்கூடிய சின்ன ஒரு கிராமத்து சபை தான், வெள்ளக்கார கிராமத்து சபை. அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன சபையில இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து he gave them a mission challenge. He looked at them and said, if there is anybody here who is willing to take up the work of the Lord, come forward and I want to pray for you. நடந்த என்ன தெரியுமா? There was a silence. 100 பேர் இருக்கக்கூடிய சின்ன சபை. There was a silence. Here is this Chinese man, பார்க்கறதுக்கே அகோரமா இருக்கலாம், இங்கிலீஷ் ஒழுங்கா பேச தெரியல, பெரிய வயிறு. அங்க நின்னுட்டு வெள்ளக்காரன், நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய வெள்ளக்காரனை பார்த்து இவர் சவால் விட்டுட்டு இருக்கிறாரு. யாராவது உங்களில் இருக்கிறீங்கன்னு சொன்னா முன் வாங்கன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்குள்ள சேரெல்லாம் அசைற சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க. தன்னுடைய அந்த 2 கிரச்சஸை எடுத்துட்டு 12 வயது இந்த சிறுமி எலினார் முன்னாடி அப்படி மெல்ல நடந்து போனாலாம். போனப்ப மற்றவங்களெல்லாம் பக்கத்துல முணுமுணுத்தாங்களாம். இவளே ஒரு நொண்டி, இவளா போக முடியும்? சிலவங்க வருத்தப்பட்டாங்களாம். எப்ப தெரியுமா? அந்த அறைவுகள் கொடுத்த சைனீஸ் மிஷனரியை பார்த்து அந்த சபையினுடைய போதகர் போய் சொன்னாராம், ஐயா மன்னிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த அறைகூவல் கொடுத்தப்ப அந்த தங்கச்சி, அவளை பார்த்தாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவனால மிஷனரியா போக முடியாது, ஆனா அவ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டு அவ தான் முன்னாடி போனா, நீங்க தப்பா நினைச்சு கூடாது, நீங்க மன்னிக்கணும்னு சொன்னாங்க. அப்ப அந்த மனுஷன் இந்த போதகரை பார்த்து சொன்னாராம், he who calls
you never know what he does. He who calls, you never know what he does. அன்னைக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு போனாரு. இந்த பொண்ணு வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே கால் ரெண்டும் நடக்க முடியாத இந்த பொண்ணு, அவளுக்குள்ள இருந்த இந்த ஒரு மிஷனரி தாகம் அப்படியே அது அவளை சுட்டு எரிக்க ஆரம்பிச்சது. 2 கல்லூரிகளில் போய் சேர்ந்தா. கடைசியில் ஒரு மிஷன் போர்டில் போய் கேட்டாங்க, ஐயா எனக்கு தூர தேசத்துக்கு நான் மிஷனரியா போகணும். அவங்க சொன்னாங்க பக்கத்துல எங்கேயாவது இருக்கலாமே. அவ சொன்னா இல்லைன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு, தூர தேசத்துக்கு நான் போகணும். அவருடைய சத்தத்தை நான் கேட்டுட்டேன், நான் போய்தான் ஆகணும். கடைசியில் அவங்க சொன்னாங்க, அப்படின்னா நான் உங்களை அனுப்புறோம். அமெரிக்காவிலிருந்து நியூசிலாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இராஞ்சாயா அப்படிங்கிற ஒரு மலைவாழ் மக்கள் மத்தியில ஊழியம் செய்ய அந்த அம்மா போனாங்க. 18 வருஷம் தூக்கித்தான் அந்த அம்மாவை சுமந்தாங்க. பட் யூ நோ வாட் இஸ் லைஃப் ஹிஸ்டரி? இன்னைக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்கால. 40 வருஷத்துக்கு மேல இந்த நொண்டி கால்களோடு தேவனுக்குன்னு சொல்லி அவர் அவளை கொண்டு எதை செய்ய சித்தமாயிருந்தாரோ அதை செஞ்சு முடிச்ச திருப்தியில வயசானவங்க இன்னைக்கும் ஆண்டவருக்கு பயன்பட்டுட்டு அமெரிக்கால இருக்கிறாங்க. அந்த அம்மா இப்ப சொல்லுவாங்க, என்கிட்ட ஒண்ணுதான் சொல்ல முடியும். ஆண்டவர் என்னை கூப்பிட்டப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே நான் போறேன், ஐ ஆம் வில்லிங். எப்படி ஏது என்கிற கேள்விகள் எல்லாம் அவளுக்கு வரல. ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்டாச்சு, நான் போறேன். இப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் இன்னைக்கும் பயன்படுத்துகிறார். இந்த வசனங்களை வாசிங்க. 9வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். கவனிங்க தம்பிமார் தங்கச்சிமார், கவனிங்க. இங்க அனனியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, எனக்காக நீ இந்த வேலையை செய்யணும். சவுல்னு ஒருத்த ஆள் இருக்கான்ல, தர்சூஸ் நாட்டை சேர்ந்த சவுல். இப்போ அவன் இங்க தமஸ்கு பட்டணத்துல இருக்கிறான், இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரீட்ல இருக்கிறாரு. இப்படி விவரணத்தை எல்லாம் சொல்லிட்டு நீ அவனை செய்யணும், போய் பார்க்கணும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, எனக்காக இதை செய்ய, நீ என் பிள்ளை தானே, நீ என் பிள்ளை தானே, எனக்காக இதை செய். ஆண்டவர் அப்படிதான் சொன்னாரு. சொன்ன பிறகு இந்த அனன்யாவு சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். அனன்யாவுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கத்தான் செய்யுது, பயம் இருக்கத்தான் செய்யுது. நியாயமான தயக்கம், நியாயமான பயம். என்ன பயம்? அதனாலதான் சொன்னேன், 9வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிச்சோம்னா, he was breathing with terror, he was murderous. Saul wanted to destroy the entire Christian church. அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட இப்ப போய் யாரு போய் நிக்கணுமா? இந்த அனனியா போய் நின்னு அவனுக்கு தேவனுடைய காரியங்களை குறித்து எடுத்து சொல்லணுமாம். சோ அனனியா சொல்றாரு, இந்த ஆண்டவரை பார்த்து அனனியா சொல்றது, ஆண்டவரே I have heard about his past. அவனை பத்தி நிறைய கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு மோசமான மனுஷன், எவ்வளவு உமக்கு துரோகம் செய்த மனுஷன், அவனுடைய பாஸ்ட பத்தி நான் கேட்டிருக்கேன். I have heard about his past. அது மட்டும் இல்ல, இப்ப சொல்றாரு அனனியா சொல்றாரு, அவனுடைய பாஸ்ட் மட்டும் இல்ல, இந்த தமஸ்குக்கு கூட எதுக்காக வந்திருக்கிறாரு. I also know why he has come to Damascus. என்ன மாதிரி ஆளுகளை பிடிச்சு கட்டி எருசலேமுக்கு இழுத்துட்டு போறதுக்கு தான் இந்த சவுல் என்ன செஞ்சிருக்காரு, எங்க ஊருக்கே வந்திருக்கிறாரு. அந்த ஆள்கிட்ட ஆண்டவரே நான் போய் நிக்க முடியுமா? தம்பிமார் தங்கச்சிமார் கவனிச்சு பாருங்களேன். அனனியா சொல்றது நியாயமான தயக்கம், நியாயமான பயம். ஆண்டவரே உமக்குன்னு சொல்லி நான் ஊழியம் செய்ய எனக்கு விருப்பம் இருக்கு, நீ சொல்றத கேட்க எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனா ஆண்டவரே என்னால செய்ய முடியாததை சொன்னீங்கன்னா நான் எப்படி செய்ய முடியும்? How do I do this? How do I go and stand before Saul of Tarsus? இங்க பாருங்க, பைபிள்ல பல சமயங்களையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள்கிட்ட
சில விஷயங்களை செய்ய சொன்ன போது தயங்குற மாதிரி தான் இருந்துச்சு. மோசே அப்படிங்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் கூப்பிட்டாரு, 80 வயசு அவருக்கு. மோசே ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னாரு, மோசே உனக்கு நான் ஒரு வேலை வச்சிருக்கிறேன், ஐ வாண்ட் யூ டு டூ சம்திங் ஃபார் மீ மோசஸ். மோசே கேட்டான், ஆண்டவரே வாட் ஷுட் ஐ டூ? ஆண்டவர் சொன்னாரு, நீ பார்வோனுக்கு முன்னாடி போய் நின்னு என்னுடைய மக்களை எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்யணும், வெளியே கொண்டு வரணும். மோசேயுடைய அந்த பயமும் நடுக்கமும் அங்க பார்க்கிறோம். மோசே சொல்றான், ஆண்டவரே வேற யாராவது பாருங்களேன், என்னால ஆகாது ஆண்டவரே, என்னால முடியாது, எனக்கு ஒழுங்கா பேசக்கூட வராது ஆண்டவரே, தட்டி தடுமாறுவேன், சரளமா என்னால பேச தெரியாது. அதுக்கப்புறம் சொல்றாரு, இங்க பாருங்க ஆண்டவரே, நான் போய் சொல்லி யார்ட்டாவது சொன்னா என் ஊருக்காரனே என்னை நம்ப மாட்டானே, இஸ்ரவேல்காரனே என்னை நம்ப மாட்டானே, நான் போய் இப்ப பார்வோன்ட்ட போய் நான் என்ன சொல்றது? மோசேக்கு தயக்கங்கள் நிறைய இருந்துச்சு. எஸ்தர்னு ஒரு அம்மாவை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா, ராஜ்யாத்தி. அவளுக்கு அறிவிக்கப்பட்டது, அம்மா மொர்தெகாய் அறிவிக்கிறாரு, அம்மா இங்க பாரு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது, யூ ஹாவ் டு டூ சம்திங். முதல்ல எஸ்தர் என்ன, அவளும் பயந்தா. அவளும் சொன்னா, ஐயோ ராஜா கூப்பிடாம நான் உள்ள போக முடியாது. இங்க பாருங்க, நம்மகிட்டயும் ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொல்லும் போது நமக்கும் நியாயமான இந்த தயக்கங்கள் இருக்கலாம். I want to encourage you, my dear brothers and sisters, this afternoon. No, I am not saying when the Lord wants you to do something, the task that He is going to give you will be easy. I am not going to say that. சில சமயங்களில் நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் சில சமயங்களில் நம்ம கிட்ட சொல்லலாம் இல்லையா? It can happen. Lord, I cannot do this. Find somebody. And I want you to look at that quotation there. All of God's heroes are ordinary people. Don't forget that. All of God's heroes, தேவனால பயன்படுத்தப்பட்ட எல்லா மனிதர்களும் சாதாரண மனிதர்களா இருந்தவங்க தான். அவங்க எல்லாத்துட்டையும் தயக்கமும் பயமும் இயலாமையும் இருந்தது. நான் என் கதையை சொல்றேன். 1995 சரிங்களா, மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் படிக்க வந்தேன். கிராமத்தில் பிறந்தவன் தான். ஆங்கில ஸ்கூலில் படித்தாலும் கொஞ்சம் இந்த கேட்டாங்கன்னா ஏதாவது ஒன்று எஸ்ஸு நோவு இஸ்ஸு வாசு இதெல்லாம் தெரியும். சரியா, மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் படிக்க வந்தேன். ஒத்த பையனா வீட்டில் வளர்ந்தேன். கூச்ச சுபாவம்னா அவ்வளவு கூச்ச சுபாவம். வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் பழகிறதுக்கு ஒரு 2 நாள் நான் வாங்கும், அந்த மாதிரி கூச்ச சுபாவம். 95 நான் இருந்த இந்த ஹாஸ்டல்லையே EU உடைய பிரேயர் செல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. 2வது நாளே நம்மளை சேர்த்து விட்டாங்க. இப்போ அங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாருல ஒருத்தர், ஈவினிங் ஜான் ஜெபராஜ்னு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர்லாம் அங்கே இருந்தவர். அவர் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பிரேயர் செல்லு கூப்பிட்டாரு. உங்களை மாதிரி EU பிரேயர் செல் அப்படியே ஒரு வருஷம் போச்சு. LTCன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப்னு சொன்னாங்க. அதில் தம்பி நீங்கள் கட்டாயம் வரணும்னாங்க. அந்த கூட்டத்துக்கு நான் போனேன். ஒரு 16 பேர் 17 பேர் அங்கே இருந்தோம். இந்த 7 நாள் நடந்துச்சு. அங்கே செல்வதுரைன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்களும் இங்கே வந்திருக்காரு. அவர் தான் அங்கே ப்ரீச்சராக வந்தார். அவர் பைபிள் இருந்து தீமோத்தி தீத்தூள் இருந்து அது இதெல்லாம் எடுத்து IBS தெரியுமா உங்களுக்கு, PBSன்னு சொல்லுமா, பர்சனல் பைபிள் ஸ்டடி, இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு கடைசியில் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இந்த முடியறதுக்கு முன்னாடி ஒரு நாளில் எங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்களாம் தனித்தனியாக ஜெபம் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு சொன்னால், அடுத்த வருஷம் மதுரை ICUல நீங்கள்லாம் பொறுப்படுத்தி செய்யணும், லீடர்ஸாக பொறுப்படுத்தி செய்யணும். அதனால ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் எப்படி நடத்துறாரு. எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஜெபம் பண்ணிட்டு நாங்களாம் ஒரு 4-5 பேர் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி நாங்கள்லாம் பேசுகிறோம். மாற்றிட்டு, மாப்பிள்ளை இதெல்லாம் உனக்கு ஒத்து வரும்டா, நமக்கு ஒத்து வராதா? ஏன்னா எனக்கு தெரியும், நான் இந்த பார்த்துருக்கேன், ஸ்டூடெண்ட் லீடர்னு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது மீட்டிங் நடந்துச்சுன்னா உங்களை மாதிரி முன்னாடி எல்லாம் என்ன செய்யணும். இப்பொழுது சாம்கே ஜான் அண்ணன் முன்னாடி என்ன செய்வார், பிரசங்கம் பண்ணுவார். இதை சொல்றதே எவ்வளோ 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும்.
ஆனா இதெல்லாம் நினைச்சு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. சீரா ஒரு சென்டென்ஸ கண்ணாடி முன்னாடி தனியா நின்று பேசினாவே எனக்கு வராது. இது வேற 4 பேத்துக்கு மட்டும் 50 பேத்துக்கு முன்னாடி போய் என்னத்த பேசுறது? நான் சொன்னேன், நான் பிரேயர் செக்ரட்டரியாவனா இருந்துக்கிறேன். ஐடியா என்ன தெரியுமா? ஏன்னா அதுக்கு ரொம்ப லீடிங் எல்லாம் சொல்ல மாட்டானுங்க. பிரேயர் செக்ரட்டரியா இருந்துக்கிறேன். இங்க பாருங்க, அன்னைக்கு யாராவது எங்கிட்ட வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் 20-25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நான் 365 நாளும் நான் இன்னைக்கு செய்யற விஷயத்த அன்னைக்கு யாராவது எங்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் இது ஒரு வெறும் கனவுன்னு சொல்லியிருப்பேன். கவனிங்க, இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களில் நான் சொல்றேன், உங்களில நான் சொல்றேன், நீ நினைக்கிற நான் சாதாரணமானவன், நான்லாம் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் போய் சொன்னேன்னா அதெல்லாம் ஒத்து வராது. அவங்க கேலி பண்ற கோஷ்டி, அவங்க என்னை முறைச்சு பார்க்குற கோஷ்டி, இந்த மாதிரி நடத்தக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கக்கூடிய ஆளா நீ இருப்பேன்னு சொன்னா உனக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். God wants you. உன்னத்தான் ஆண்டவருக்கு வேணும். என்னால பெருசா சாதிக்க முடியும் நினைக்கிறவனெல்லாம் அவருக்கு வேண்டாம். எனக்கு திறமை இருக்கு, அவருக்காக நல்லா பேச முடியும், அவருக்காக நல்லா நான் பாட முடியும், தைரியம் இருக்கு, இந்த ஆட்கள்லாம் வேண்டாம். ஆனா உண்மையா ஆண்டவரே எனக்கு ஆசை இருக்கு, ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆண்டவரே மற்றவங்களை உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசை இருக்கு, ஆண்டவரே எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாது, தைரியம் எனக்கு பத்தாது, என்னால முடியாது ஆண்டவரே. இப்படி ஆண்டவருடைய கரத்துல உன்னை நீ சமர்ப்பிக்க முடியுமானால் பின்னாடி உலகம் சொல்லும் உன்னை கொண்டு தேவன் அவருடைய நாம மகிமைக்காக அவர் செய்தத. அருமையானவர்களே, இந்த அனனியாவுக்கு பயம் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவன் பயத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. 15-16 வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். சரி, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பேச்சு இல்லையா இவருக்கும் ஆண்டவருக்கும். இவன் சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் நமக்கு முடியாது, தயக்கம், இது சவுல போய் எல்லாம் என்னால பாக்குறது கஷ்டம். இதுதான் அவன் சொல்லதனுடைய அர்த்தம். இதெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டு லாஸ்ட்ல சொல்றாரு, அனனியாஸ், I am telling you, you go. வாவ். மோசஸ் நிறைய சொல்லி பார்த்தாரு இல்லையா, ஆண்டவரே இதெல்லாம் முடியாத ஆண்டவரே, இதெல்லாம் முடியாத ஆண்டவரே, இந்த காரணத்தினால முடியாத ஆண்டவரே, இன்னென்ன விஷயத்தினால முடியாத ஆண்டவரே, இதெல்லாம் ஆண்டவர் கேட்டாரு. கடைசியில ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. என்னன்னா, எப்பா நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். தம்பிமார் தங்கச்சிமார்ட்ட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இங்க பாரு, உன் வாழ்க்கையில என்ன தயக்கம் வேணாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவர் எதையாவது உன் வாழ்க்கையில செய்ய சொல்றாரா, அதை செய்வதற்கு தயக்கங்கள் நீ எது வேணாலும் சொல்லலாம். பொறுமையா ஆண்டவர் கேட்பாரு. ஆனா கடைசியில அவர் சொல்ல போது இதைத்தான் சொல்ல போறாரு. என்ன தெரியுமா? I am with you. நான் உன் கூட இருக்கிறேன், நீ போ. இங்க பாருங்க, ஆண்டவர் நம்ம கூட இருந்து செயல்படுற ஒரு தேவனா இருக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு, எப்பா நீ எனக்காக இதை செய், I am with you. இங்க பாருங்க, உங்க ஹாஸ்டல்ல யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கணுங்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அழுத்தம் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா, அந்த நபரை குறித்து ஏதாவது பயம் உன்னை அதை தடுக்கும்னு சொன்னா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா? நீ தனியா செய்ய போறது இல்லம்மா, நான் உன் கூட வர்றேன், do it, I am with you. ஒருவேளை உங்களுடைய EU பிரயசல்ல அல்லது உங்களுடைய கமிட்டியில ஏதாவது ஒரு பொறுப்பெடுக்க உங்ககிட்ட சொல்றாங்க, தம்பி நீ செக்ரட்டரியா இருந்து செய்யணும், அல்லது தம்பி நீ அவுட்ரீச் செக்ரட்டரியா இருந்து செய்யணும்,
பிரசிடண்டா இருந்து நீ தலைமைத்துவத்தை செய்யணும். நீ உன்னையே பார்க்கும்போது உனக்கு தயக்கம் இருக்கு, பயம் இருக்கு, உன்னால செய்ய முடியாதுங்கிற எண்ணம் இருக்கு. பட் ஐ வாண்ட் யூ டு லுக் அட் காட் ஹூ இஸ் காலிங் யூ. அவர் சொல்லாரு, நான் உன் கூட இருக்கிறேன். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களோடு கூட வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு கடைசி அவர்கிட்ட சொல்லும்போது மேத்யூ சாப்டர் 28 verse 19 and 20 அவர் சொன்னாரு, all authority I am giving you. He gave them the great commission. நீங்க உலகம் எல்லாம் என்னுடைய வாக்கை நீங்க சுமந்து செல்லுங்க அப்படின்னு சொல்லி விடல. கடைசியில சொன்னாரு, கடைசி வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன். தமிழ் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு சம்பவத்தை சொல்றேனே. சரி, நான் அந்த புக் ஸ்டால், இது வேற ஒரு விஷயம், புக் ஸ்டாலுக்கு நான் போனேன். நாங்கெல்லாம் படிக்கிற காலகட்டத்தில் புக் ஸ்டாலில் கிடைக்கிற இந்த மாதிரி புக்கெல்லாம் பார்த்துருந்தோம்னா காசு இருக்குதோ இல்லையோ இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ்னால் கடன் வாங்கியாவது நிறைய புக்கை காலி பண்ணியிருப்போம். ஏன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய புஸ்தகங்கள்ல பயோகிராபிஸ் நிறைய இன்னும் அங்க கிடக்குது. தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட மனிதர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் புஸ்தகங்களா அந்த புக் ஷாப்ல இன்னும் கிடக்குது. கொயினோனியா விட்டு நீ போறதுக்கு முன்னாடி எந்த புக்கு வாங்குறே இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு பயோகிராபியை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போய் அதை வாசிக்க ஆரம்பி. அதுவும் வாழ்க்கையை மாற்றும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சொல்றேன். அவருடைய பேர் டேவிட் லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் மிஷனரியா போனவர். இங்கிலாந்துல ஸ்காட்லாந்து அப்படிங்கிற இடத்துல பிறந்து வளர்ந்தவர். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்காட்லாந்து போனப்ப அவர் இருந்த அந்த வீட்டுக்கெல்லாம் நான் போய் பார்த்தேன். பிளான்டேர் அப்படிங்கிற ஒரு இடம். எளிமையான குடும்பம், ரொம்ப எளிமையான குடும்பம். சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து படிக்க கூட அவருக்கு வசதி இல்லையா. பஞ்சு தொழில், காட்டன் ஃபேக்டரியில வேலை பார்த்து இடையில ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய டைம்ல படிச்சு அப்படி மெடிக்கல் மிஷனரியா இவர் மாறினவர். மெடிக்கல் டாக்டரா போனார். மெடிக்கல் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்ட எளிமையான குடும்பம், குடும்பத்தை காப்பாற்றுவான்னு சொல்லி. குடும்பத்தை காப்பாற்றுறது அல்ல அவனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோள். இதுவரையிலையும் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்திற்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய குறிக்கோளா இருந்துச்சு. வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொன்னா, ஸ்காட்லாந்துல இருந்து he went to ஆப்பிரிக்கா. 16 வருஷம் கவனிங்க, 16 வருஷம் போன டேவிட் லிவிங்ஸ்டன் இருந்தாரா செத்து போனாரா யாருக்குமே தெரியாது. ஏன்னா இருண்ட ஒரு கண்டம் அந்த காலகட்டத்தில். ஆப்பிரிக்கா தேசத்துக்குள்ள உள்ள எல்லாம் போய் யாரும் திரும்பி உயிரோட வந்த சரித்திரம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. 16 வருஷத்துக்கு பிறகு இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு முறை தன்னுடைய தாய் நாட்டுக்கு வர்றாரு, ஸ்காட்லாந்துக்கு வர்றாரு. ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி, அங்கதான் அவர் படிச்சாரு. அப்ப இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் வர்றார் அப்படிங்கிற செய்தியை கேட்டு லாட் ஆஃப் பீப்புள் ஹட் கேதர்ட். பெரிய திரளான கூட்டம் யூனிவர்சிட்டியில. நம்ம யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு ஆளு ஆப்பிரிக்கால போய் பெரிய வீர தீர செயல்களை எல்லாம் செய்துட்டு எஸ் கம் பேக். அவரை கேட்கறதுக்கு ஏராளமான ஆட்கள் வந்திருந்தாங்க. எல்லாரும் மனசுல என்ன ஓடிச்சு தெரியுமா? ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு காட்டுல ஒரு வெள்ளைக்காரன் சர்வைவ் ஆகணும்னா சாதாரண மனுஷன் அவன் இருக்க மாட்டான், நல்ல உடல்வாக இருக்கக்கூடிய தைரியசாலியா இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாருடைய மனதிலையும் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில டேவிட் லிவிங்ஸ்டன் பேசுற நேரம் வரும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் நடந்து வந்தாராம். நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா நோஞ்சா மாதிரி. நோஞ்சா மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு தோள்பட்டையை தூக்க முடியல, ஒரு தோள்பட்டை கீழே இழுக்குது, அப்படியே நடந்து வந்தாராம் மெல்ல மெல்ல. பார்க்கும்போது நிறைய பேர் யோசிச்சாங்களாம், என்னது உண்மையாகவே ஒரு வெள்ளைக்காரன் தானா இல்லது வேறொரு நாட்டை சார்ந்தவனா? அந்த அளவு தன்னுடைய சரீரத்துடைய தோல் எல்லாம் கருத்து போயிருந்தது. ஒரு கண்ணுல பார்வை கிடையாதாம், ஒரு காதுல அவருக்கு கேள்வி கிடையாது. ஏன்னா பலமுறை அந்த காடுகள்ல நடந்த ஒரு சில ஈவென்ட்ஸ்னால பார்க்கக்கூடிய ஒரு எபிலிட்டியும் கேட்கிற ஒரு எபிலிட்டியும் அதெல்லாம் 16 வருஷத்துல போயிருச்சு.
தோள்பட்ட தொங்குது. ஒரு முறை ஒரு சிங்கத்தோட போராடி அடிபட்டதனுடைய விளைவு. டேவிட் லிவிங்ஸ்டனை பத்தி அவரே சொல்லுவாரு, ஐ வாஸ் a ruckle of bones சொல்லி, ஒரு எலும்பு கூடு மட்டும் நடக்கிற மாதிரி. இப்ப இவர் போய் நின்னாரு. கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனை மரியாதையோட பார்த்த நிறைய பேரும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் ஆப்பிரிக்காவை பத்தி பேசினாரு. அவர் பட்ட அந்த கடினமான உழைப்பை குறித்தெல்லாம் அவர் பேசினாரு. கடைசியில் அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொன்னாரா, உங்களில் some of you may like to ask me a question. ஒரு சிலர் என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும்னு சொல்லி நீங்க விரும்புவீங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, ஒரு வெள்ளைக்காரரா இருக்கக்கூடிய நீங்க இந்த ஆப்பிரிக்காவினுடைய இருண்ட கண்டத்துக்குள்ள போய் 16 வருஷம் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் எப்படி நீங்க சர்வைவ் பண்ணீங்க? How did you survive? இந்த கேள்வி உங்க மனசுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேள்விக்கான பதில் அவரே சொன்னாராம். 16 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்காட்லாந்து தேசத்தில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோவில் இருந்து நான் இந்த இயேசுவுக்காக ஆப்பிரிக்காவுக்கு கிளம்பி போகும்போது அவர் சொன்னாரு, அவர் சொன்ன வார்த்தைகள் இப்படி, டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்ன வார்த்தைகள், a gentleman of great honor, a gentleman of great honor promised me that he will be with me all the time. அவர் சொன்னது என்ன தெரியுமா? மத்தேயு 28:19-20 அவர் கோடிட்டு காட்டிட்டு சொன்னாரா, என்னை அனுப்புனவரு ஒரு ப்ராமிஸ் எனக்கு சொல்லி அனுப்புனாரு, நான் உன்னோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். தம்பி தங்கச்சி, இங்க பாரு, நீ காலேஜில் இருக்கும்போது மட்டும் இல்ல, உன் காலேஜ் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட ஆண்டவர் எதையாவது செய்ய தெளிவா உங்ககிட்ட பேசுறாரா, அதை ஏற்றுக்கொள்ள உனக்கு கடினமா இருந்துச்சுன்னா உன்னுடைய தயக்கங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லலாம். ஆனா அவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, நான் உங்கூட இருக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டா, அதுக்கு மேல நமக்கு வாதிட நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. அனனியாவை பார்த்து சொன்னாரு, அனனியாவே கோ, நீ போறதுக்கு முன்னாடி இந்த சவுல் என்கிற மனிதனுடைய மனதை நான் ஆயத்தம் பண்ணியாச்சு. I am with you, you go. நீ போயா, நான் செய்ய வேண்டியதை உனக்கு செஞ்சாச்சு. Ground is ready for you. You just go and do what I am commanding you. அருமையானவர்களே, கடைசிக்கு வந்துட்டோம். நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். 9வது அதிகாரம் 17-19 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜன பண்ணின பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து. சரி, இங்க பாருங்களேன், முடிச்சிட்டோம். அனனியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரு சின்ன வேலை. என்ன வேலை? சவுல் அப்படிங்கிற மனுஷனை போய் பார்த்து அவனுக்காக நீ என்ன செய், ஜெபம் பண்ண. அவன்கிட்ட என்ன குறித்தும் என்னுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவனுக்கு நீ அறிவிக்கணும். சின்ன வேலை, பயம், நடுக்கம் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா கடைசியில ஆண்டவர் தனக்கு செய்ய சொன்னதை அவருடைய பலத்தோட இந்த அனனியாவை செய்து முடிக்கிறான். அதோட அவன் வாழ்க்கையில அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிஞ்சு. பைபிள்ல இதுக்கு பிறகு இந்த அனனியாவை பத்தி எங்கேயுமே வாசிக்க முடியாது. ஆனா கவனிச்சுக்கோ, இந்த அனனியா என்கிற மனிதனால சந்திக்கப்பட்ட அந்த பவுல் என்கிற மனுஷனுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த 9வது அதிகாரத்திற்கு பிறகு புதிய ஏற்பாட்டு முழுவதும் நிரம்பி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 13 நிரூபங்கள் இந்த ஒரு மனுஷனுடைய பேரை சுமந்திருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல். 9வது அதிகாரத்துக்கு பிறகு அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் நிரம்பி இருக்கிறான்.
அப்போஸ்தலனாகிய பவுல். அனனியா ஒரு பாசிங் ரிமார்க் தான், ஆனா அவனுடைய லைஃப் இம்பாக்ட் ஆன் பால் இஸ் அன்பிலீவபிள். இங்க பாரியா, ஒரு விஷயம் உன்னை சொல்லி நான் அனுப்புறேன். நீ ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நீ போற, இல்ல ஒரு தம்பியை, உன் கூட படிக்கிற இன்னொரு தம்பிக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் நேரம் எடுத்து நீ அவனுக்கு போதிக்கிற, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ செய்யறது ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், நீ அவனுக்கு கொடுப்பது 1 மணி நேரமா இருக்கலாம், வாரத்துல 1 மணி நேரம் அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவனா நீ இருக்கலாம். ஆனா உன் மூலமாய் செய்யப்படுகிற அந்த வேலையினுடைய பிரம்மாண்டமான ரிசல்ட் நமக்கு யாருக்குமே தெரியாது. இங்க பாருங்க, பொதுவா நம்முடைய ஊழியங்கள் எல்லாமே தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆளை சந்திக்கிற ஊழியம், ஒரு சின்ன குரூப்பை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஊழியம். ஆனா தம்பி தங்கச்சி, இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத, சின்ன விஷயமா நினைச்சிடாத. இங்க பாரு, சில சமயங்கள் என்னன்னா, டிவியில வரக்கூடிய பெரிய பெரிய சர்ச்சில் 1000 பேர் நின்று தேவனை ஆராதிக்கிறதும் 1000 பேருடைய கொயர் இருக்கக்கூடியது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல சில சமயங்கள் தோணும், அதெல்லாம் பெரிய ஊழியம், நான் செய்யறது ஒரு சின்ன விஷயமாச்சே. ஆனா நீ செய்யற சின்ன விஷயம் ஆண்டவர் உனக்கு கொடுத்த விஷயமா இருந்துச்சுன்னா, அதன் மூலமா அவர் என்ன செய்ய போறாருங்கிறது அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத. உனக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை நீ செய். I just want to encourage you. 3rd year நான் படிச்சுட்டு இருக்கும்போது, மதுரையில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது 3rd year படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை மனசில். நான் படித்த ஹாஸ்டலில் என்னுடைய விங் ஒரு எல் ஷேப் விங் இருக்கும். என்னுடைய விங்கில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு முறை சமயம் எடுத்து நான் காஸ்பல் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சரியா? அந்த சமயத்தில் இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட ஒரு 10 பேர் பக்கத்தில் இருப்பாங்க என்னுடைய விங்கில். சிலவங்க 2nd years, சிலவங்க 3rd years. என் மனசில் ஆசை, கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாத்துட்டையும் ஒரு முறையாவது டைம் எடுத்து டீ கடைக்கு கூட்டு போயோ அல்லது கிரவுண்டில் எங்கேயோ உட்கார்ந்தோ சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி, அப்படி நான் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும், இந்த ரூமில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த நாள், இவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு எப்போ நீ ஃப்ரீயாக இருப்ப, ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ, இந்த மாதிரி டைம் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் என்னுடைய டைம் டேபிள் படி கடைசி ரூமில் ஒரு தம்பி இருக்கிறான். அவனுக்கு தான் கடைசியாக நான் சொல்லணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு முறை என் மனசில் ஆழமான ஒரு உந்துதல். என்ன உந்துதல் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு நீ முதல்ல சொல்லிடு, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த எண்ணம் ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் இவன் நைட்டு தனி ரூம், அவனுடைய ரூமு என்னுடைய ரூமும் தனி ரூமு, என் ரூமை கிராஸ் பண்ணி 4 ரூமுக்கு அப்புறம் தான் அவனுடைய ரூம், லாஸ்ட் எண்டு ரூம். நைட்டு ஒவ்வொரு நாளும் போகும்போது என்ன செய்வானா, என்னுடைய கதவை தட்டி குட் நைட் சொல்லிட்டு போவான். நாகாலாண்டுக்காரன் வெள்ளை விளையாண்டு இருப்பான். குளிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே குளிச்சுட்டு துண்டை கட்டிட்டு அவன் என்ன செய்வானா, அவன் தட்டிட்டு குட் நைட்னு சொல்லிட்டு போவான். அது அவனுடைய வழக்கம். இப்போ ஒரு நாள் இந்த மாதிரி அவன் சொன்னப்ப என் மைண்டில் தோணுச்சு, எதுக்குடா இவன் நல்லா நம்மகிட்ட பழக்கிறவன், எதுக்கு இவனுக்கு லாஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணோம், அவன்கிட்ட போய் சொல்லுவோமேன்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணேன். போய் உட்கார்ந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன் தான், இயேசுக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. கிட்டார் நல்லா வாசிப்பான். ஸோ கிட்டார்லாம் வாசிப்பான். உட்காந்து நான் போனேன்னே கிட்டார் எடுத்து நல்லா பாட்டெல்லாம் போட்டான். பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஆஸ்கிங் ஹிம், உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் have you really known the Lord? You have a relationship with the Lord? பேசிகிட்டு இருந்தோம் பல சூழ்நிலையில். அப்போ அவன் சொன்னது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, I want to be closer with the Lord, but I am addicted to certain things. அவன் சொன்னது, எனக்கு என் ஆண்டவரோட நான் நெருங்கி வாழணும்னு ஆசை இருக்கு, ஆனா இந்த அடிக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, என்ன அவர் பக்கத்தில் விட மாட்டேங்குது. அவனுக்கு ஒரு சில அடிக்ஷன் அந்த காலத்திலே, நான் டாக்கிங் அபவுட் 98, அந்த காலத்திலே போதை பொருளுக்கெல்லாம் அவன் அடிமை. அந்த தம்பிட்ட ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி அவனோடு கூட சேர்ந்து அவனும் அழுதான்.
அழுது ஆண்டவருடைய கையில் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தோம். நம்பினா அவனும் ஆண்டவர் வந்து மன்னிச்சிட்டாருன்னு நம்பினான். ஆண்டவர் வந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு நம்பினான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து என்கிட்ட கணக்கு சொல்லிட்டு போவான். என்னன்னா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் டெம்ப் பண்ணாங்க, இன்னைக்கு நான் அவங்களுடைய வலையில விழுகலை. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு தடவை வந்து சொன்னா, சாம் ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி பேட், வெரி கில்ட்டி. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை இந்த இடத்துக்கு கூட்டு போனாங்க, ஒரு பஃப் அடிக்க சொன்னாங்க, நான் அதை வந்து செஞ்சுட்டேன். ஐ எம் ஃபீலிங் வெரி சாரி, வில் காட் ஃபர்கிவ் மீ அகெயின்? ஐ செட் God will forgive. ஜெபம் பண்ணு சொல்லிட்டு போனா. அன்னைக்கு அவனுக்காக ஜெபம் பண்ணேன். தம்பி, within 2 weeks of that time, ஒரு நாள் கிரவுண்டில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்து கூப்பிட்டு சொன்னா, அவன் பேர் வந்து தாலி சினுப்பும் அவனுடைய ஃப்ரெண்டும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் ஒரு லாரி ஏறி 2 பேரும் ஸ்பாட்டில் அவுட். மதுரையில் அமெரிக்கன் காலேஜ் பின்னாடி இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் ஆம்புலன்ஸில் 2 பாடியும் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. இவனுக்கு வந்து தலை மேலே வந்து லாரி ஏறிடுச்சு, அதனால தலையெல்லாம் வந்து துணியை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. நான் அவனுடைய அந்த கால்களை பார்த்தப்ப என் மைண்டில் அந்த டைமில் வந்த ஒரே ஒரு எண்ணத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இவன்கிட்ட சொன்ன போது நான் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு அந்த குற்ற மனசாட்சி எப்போது நின்றுக்கும். அவன் பரலோகத்தில் இருக்கிறானா இல்லையா, இந்த விவாதத்துக்கெல்லாம் நான் வரல. அவனுடைய ரட்சிப்பு உண்மையாக இருக்குமானால் நிச்சயமா ஒரு நாள் என்ன செய்வேன், அவனை பரலோகம் சென்ற போது சந்திப்பேன். ஆனா எனக்கு ஆண்டவர் கொடுத்த செய்ய சொன்னதை செஞ்சோங்கிறது அந்த ஒரு திருப்தி இருந்தது. தம்பி தங்கச்சி, ஒரு நோக்கத்துக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்க. நீ படிக்கிறதுக்காக நல்லா படிக்கணும், நீ நல்ல வேலைக்கு வரணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், நல்ல ஒரு குடும்பத்தை அமைக்கணும். இதெல்லாம் வந்து கட்டாயம் தேவைதான். ஆண்டவர் உனக்கு அதை செய்வார். ஆனா நீ அதற்காக மட்டும் தேவனால் தெரிந்து கொடுக்கப்பட்டவன் அல்ல. There's a greater plan and purpose for your life. நீ அவருடைய கைகளும் அவருடைய கால்களும் உன்னை அதுதான் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அன்றாடம் அவரோடு கூட நீ சேர்ந்து நடப்பாயானால் உனக்கு அவருடைய உள்ளத்தினுடைய அவருடைய விருப்பங்களை உனக்கு சொல்லுவாரு. தம்பி, நீ எங்க போகணும், என்ன செய்யணும், யாரை பார்க்கணும், என்ன விதமான ஊழியத்தை செய்யணும், திட்டமும் தெளிவுமா அவர் மனம் திறந்து உங்ககிட்ட பேசுவார். சொல்ல முடியுமா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன நம்புங்க, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி விரும்புறீங்களோ. காலேஜில் படிக்கிற ஆண்டவரே, இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறேன், செகண்ட் இயர்ல இருக்கிறேன், தேர்ட் இயர்ல இருக்கிறேன், இந்த வருஷம் நான் என்ன செய்யணுமோ எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. யாரை போய் நீங்க பார்க்கணும்னு சொல்லி விரும்புறீங்களோ என்ன அனுப்புங்க ஆண்டவரே. பிரேயர் செல்ல வந்து நான் என்ன செய்யணும் எனக்கு கைட் பண்ணுங்க ஆண்டவரே. ஐ எம் வில்லிங் டு டூ தட். அதன் வந்து நீ தீர்மானம் எடுத்தேன்னா that be the greatest decision. கண்களை மூடுமா?